إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لله ملك السماوات والأرض يخلق ما يشاء ويهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم ما نحل والد ولده من نحل أفلل من أدب حسن رواه الترمذي والبيهقي صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சி மதித்தாவுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபா தாபிஊங்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏண்டிய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத்தன்னும் நல்ல உபதேசம் புரிந்தேன். அத்தீ அல்லாஹ் வாத்தி ரசூல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு ஏராளமான நியமத்துகளை அருள் பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் எதெல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அது அனைத்தும் மனிதர்களுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறான். அவனை ஏற்ற கலிமாவை சொன்ன ஒரு முஸ்லிமுக்காக வேண்டி இவ்வளோ பெரிய ஏற்பாடு அல்லாஹ் செய்திருக்கின்றான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது ஹுவல்லதீ خلق لكم ما في الأرض جميعا, உலகத்தில் எதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்காக வேண்டித்தான், மனிதனுடைய நலங்களுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சகல நியமத்துகளையும் அல்லாஹ் நல்ல வழியில் செலவழிக்கிறதை, அதை பயன்படுத்துறதை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லும்போது லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த் يخلق ما يشاء ويهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل
ويجعل من يشاء عقيما إنه عليم قدير. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லும்போது இந்த வானங்கள்ல பூமியில இருக்கக்கூடிய சகல விடயங்களும் அல்லாஹ்க்கு சொந்தமானது. இந்த உலகத்தில் எதெல்லாம் இருக்குதோ, எதெல்லாம் படைக்கப்பட்டு இருக்குதோ, அது அனைத்தும் அல்லாஹ்க்கு சொந்தமானது. அல்லாஹ் தஆலா நாடியதை அல்லாஹ் படைக்கிறான். நாடியவர்களுக்கு சன்மானமாக, வெகுமதியாக, நன்கொடையாக பெண் குழந்தைகள் அல்லாஹ் கொடுக்கிறான். மேலும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை சன்மானமாக, கிஃப்டாக, ஒரு கொடையாக அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். மேலும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் பெண் என்று சொல்லி இரு சாரார்களையும் அல்லாஹ் தஆலா கலந்து அல்லாஹ் பிள்ளைகளாக கொடுக்கின்றான். இன்னும் அல்லாஹ் நாடக்கூடியவர்களை மலடர்களாக, குழந்தை பாக்கியமற்றவர்களாக, மலடிகளாக, குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களாக, குழந்தை பாக்கியம் இல்லாத ஆண்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கிவிடுகின்றான். அல்லாஹ் தஆலா சகல விடயங்களையும் அறியக்கூடியனாக, உற்று நோக்கக்கூடியனாக, சகல விடயங்கள் மீதும் ஆற்றல் உள்ளவனாக, சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பெரிய ஒரு சன்மானம், பெரிய ஒரு நியமத். கண்ணியமானவர்களே, இந்த நியமத்தை சரிவர பயன்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, குழந்தையை பெறுவதல்ல, குழந்தையை பெற்றதின் பின்னால் அதுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுத்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை கொடுத்து, மேலான தீனுல் இஸ்லாமை கொடுத்து, நல்ல ஒழுக்கத்தை கொடுத்து வளர்ப்பதற்கே இதுதான் சாதனை. கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா நஹல வாலிதுன் வலதஹு மின் நுஹலி அஃலல மின் அதபின் ஹஸனி. திருமிதியில் வரக்கூடிய ரிவாயத், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளை கொடுக்கக்கூடிய சிறந்த ஒரு கிஃப்ட், சிறந்த ஒரு சன்மானம் இருக்குமே ஆனால் அதுதான் நல்ல ஒழுக்கம் என்று சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, நல்ல ஒழுக்கங்களை கொடுக்க வேண்டும், நல்ல பண்பாடுகளை கொடுக்க வேண்டும், நல்ல அக்லாக்களை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளை கொடுக்கக்கூடிய உலகத்தில் பெருமதியான ஒரு பொருள், ஒரு வஸ்து இருக்குமே ஆனால் அதம் ஒழுக்கம் என்று சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒழுக்கத்தை தவறிவிட்டார்கள். நம் சமூகம் சீரழியுது. கண்ணியமானவர்களே, சமூகத்தில் பார்க்கலாம், ஆண்களை பார்க்கலாம், சில பெண்களை பார்க்கலாம், அல்லாஹு அக்பர், ஒழுக்கமற்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒழுக்கம் இல்லை என்றா அவர்கிட்ட எந்த ஒரு நலவும் இல்லையாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது ஒழுக்கம், மார்க்க அறிவு, குர்ஆன் ஹதீஸுடைய அறிவு, நுபுவத்துடைய கல்வி. இன்று நம் சமூகத்தில் பார்க்கலாம், குர்ஆனுடைய ஹதீஸுடைய அறிவை சிலர் ஓரம் தட்டி விடுகிறார்கள், துச்சமா மதிக்கிறார்கள், கணக்கில்லாதவர்களாக இருக்கிறார்கள். உலக கல்விக்கு பெரும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். ஆனா மார்க்கம், குர்ஆனுடைய அறிவென்று வரக்கூடிய நேரத்தில் அதை ஏனோ தானோண்டு சொல்லி கணக்கில்லாதவர்களா, அதை கணக்கெடுக்காதவர்களா சில சாரார்கள் நம் சமூகத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது, யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத் வல்லாஹு பிமா தஅமலூன கபீர். அல்லாஹ் தஆலா உங்கள் ஈமான்தாரிகளுடைய அந்தஸ்துகளை, படித்தரங்களை இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹ் உயர்த்துகின்றான்.
ஈமான்தாரிகளுக்கு அல்லாஹ் பெரும் அந்தஸ்தை கொடுக்கிறான். உலகத்திலேயும் தான் ஆகிரத்திலேயும் தான். வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், மார்க்க கல்வி கொடுக்கப்பட்டவர்கள், குர்ஆன் ஹதீஸுடைய நுபுவத்துடைய அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கும் இம்மையிலேயும் மறுமையிலேயும் இவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான். நீங்கள் செய்யக்கூடிய சால விடயங்களையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, உயர்வு, உயர்ந்த அந்தஸ்து யாருக்கு? கண்ணியமானவர்களே, ஈமான்தாரிகளுக்கு, வேற யாருக்கும் அல்ல. ஈமான்தாரிகளுக்கு, அல்லாஹ்வை நம்பினவர்களுக்கு, ஆகிரத்தை நம்பினவர்களுக்கு, கபரை நம்பினவர்களுக்கு, மௌத்து பின்னால் அஸ்லான் ஒரு வாழ்க்கை இருக்குது என்று நம்பினவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்துகளை, பதவிகளை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜா. அடுத்த அந்தஸ்து பதவிகளை யாரு கொடுக்கிறான் என்றால், யாரெல்லாம் நுபுவத்துடைய கல்வியை சுமந்து இருக்கிறார்களோ, படிச்சிருக்கிறார்களோ, குர்ஆன் ஹதீஸ விளங்கி இருக்கிறார்களோ, இவர்களுக்கெல்லாம் இம்மையிலையும் மறுமையிலையும் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில், ஃபமன் ஜமல் ஈமான வல் இல்ம ரஃபஅல்லாஹு பிமா பிஈமானிஹி தரஜாத்தின் வரஃபா பிஇல்மிஹி தரஜாத்தின். உலமாக்கள் இந்த ஆயத்து விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில், யாரிடத்துல ஈமானும் அமலும் இருக்குமோ, யாரிடத்துல ஈமானும் இல்மும் இருக்குமோ, குர்ஆன் ஹதீஸுடைய இல்ம் இருக்குமோ, ஈமான் இருக்குமோ, அல்லாஹ் தஆலா இந்த ரெண்டின் மூலமாக அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி விடுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனாலதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யர்ஃபு பிஹாதல் கிதாபி அக்வாமன் வயலவு பிஹில் ஆகரீன். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை வைத்து ஒரு சாரார்களை அல்லாஹ் உயர்த்துகின்றான், ஒரு சாரார்களுடைய கண்ணியத்தை உயர்த்துகின்றான். இன்னும் ஒரு சாரார்களை இந்த குர்ஆனை கொண்டே தாழ்த்தி விடுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில், யாரெல்லாம் இந்த குர்ஆனை ஏற்று இந்த குர்ஆன்ல உள்ளதை அமல் செய்வார்களோ, குர்ஆனை ஓதுவார்களோ, இஹ்லாஸோடு மன தூய்மையோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்ஆனை ஓதுவார்களோ, குர்ஆனை நம்புவார்களோ, குர்ஆன் உள்ளதை உள்ளபடி அமல் செய்வார்களோ, அல்லாஹ் தஆலா இப்படியான கூட்டத்தினர்களை உயர்த்துகின்றான். உயர்ந்த அந்தஸ்தில் அல்லாஹ் கொடுக்கிறான், உயர்ந்த படித்தரங்களை அல்லாஹ் கொடுக்கிறான். ஃபயர்ஃபவு ஃபித் துன்யா பிஐஹிம் ஹயாத்தன் தய்யிபத்தன். அல்லாஹ் உலகத்தில் இவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான். இவர்கள் அல்லாஹ் மனமான ஒரு வாழ்க்கையா வாழ வைப்பான். யார்த்தையும் கையேந்தாம, யார்த்தையும் சீரழியாம, யார்த்தையும் மேய்ச்சி பேச்சு கேட்காத நிலைமையில மனமான நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் இவர்களை வாழ வைப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரு குர்ஆனை நம்பி குர்ஆன் உள்ளபடி அதை அமல் செய்கிறாரோ, அதை திரட்டி ஓதுகின்றார்களோ, இப்படியானவர்கள் உலகத்துடைய வாழ்க்கையில் மனமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுக்கிறான். வயர்ஃபவு ஃபில் ஆகிரத்தி, ஆகிரத்திலேயும் இவர்களுக்கு பெரும் அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கிறான். وَيَجْعَلُهُ مِنْ أَهْلِ دَرَجَاتِ الْعُلَى مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ. அல்லாஹ் தஆலா
நல்லடியார்கள் எவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் அருள் புரிந்தானோ, நியமத்துகளை செய்தானோ, நபிமார்கள், சத்தியவான்கள், உயிர் தியாகிகள், இப்படியானவர்களோடு கண்ணியமானவர்களே, இப்படியானவர்களோடு குர்ஆனுடைய தொடர்புள்ளவர்கள் நாளை மறுமையில் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியானவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் மேலான உயர்ந்த அந்தஸ்துகளை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். இப்படியானவர்களோடு அவர்களுடைய சகவாசம் இருக்கும். இப்படியானவர்களோடு இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வ இன்ன ரிஃபத இன்தல்லாஹி தஆலா பில் இல்மி வல் ஈமான், அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதனுக்கு உயர்வு கிடைக்கிறது அவருடைய ஈமானை வைத்து, அவருடைய இல்மை வைத்து தான். கண்ணியமானவர்களே, உலகத்தில் நாம் கற்கக்கூடிய எத்தனையோ அறிவுகள், இது கலைகள், அறிவுகள் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமாக்கள் கிதாபே இமாமாரில் இல்ம் என்ற வார்த்தைக்கு வரி விளக்கணம் எழுதுகின்றார்கள், தெளிவா சொல்லுகின்றார்கள். அல் இல்ம் என்ற இல்மு ஷரை, மார்க்கத்துடைய இல்மு தான் இல்ம். உலகத்தில் படிக்கக்கூடிய அத்தனை உலகத்துடைய கல்விகள் அனைத்தும் கலைகள். கண்ணியமானவர்களே, நுபுவத்துடைய, குர்ஆனுடைய, ஹதீஸுடைய இந்த அறிவுக்குத்தான் இல்ம் என்று சொல்றது. உலமாக்கள் கிதாபில் எழுதியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஒரு சவாலாக அல்லாஹ் கேட்கிறான். قل هل يستوي الذين يعلمون قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب. நபியே, இந்த மக்களிடத்தில் கேளுங்க, இல்மை அறிந்தவர்களும் மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸுடைய அறிவை விளங்கினவர்களும் இந்த உலமாக்களும் மார்க்கத்தை விளங்காதவர்களும் சரிசமமாகுவார்களா? ஒருபோதும் சரிசமமாக மாட்டார்கள். இன்னமா யத்ததக்கரு உலுல் அல்பாப். இதை விளங்கிக் கொள்றது, இதை படிப்பினையா எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க யாரு தெரியுமா? நல்ல புத்தி உள்ளவங்க, அவங்க விளங்கிக் கொள்வாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால இல்ம் எங்களுக்கு தேவை, மார்க்கத்துடைய அறிவு தேவை. உலகத்தில் மார்க்கத்துடைய அறிவு இல்லாமல் வாழ முடியாது. பணம் இல்லாமல் வாழலாம், ஈமான் இல்லாம வாழலாம். அப்படி வாழ்ந்தால் பெரும் ஒரு இருள ஜஹாலத்தில் மடமையில் அவர் வாழுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் உலமாக்கள் தெளிவா இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் அல் யஸ்தவில் உலமா வல் ஜுஹால், மார்க்கத்துடைய அறிவை படித்த உலமாக்கள் இவர்களும் மார்க்கத்தை விளங்காத படிக்காதவர்களும் சரி சமமாகுவார்களா? இன்னமா யத்தஇலு பிஆயாத்தில்லாஹி வ ததப்பருஹா, அல்லாஹ்வுடைய வசனத்தை உபநியாசமாக உபதேசமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் உலமாக்கள். அதை அவர்கள் சிந்திக்கிறார்கள், அந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயங்களை சிந்திக்கிறார்கள். நல்ல புத்தி உள்ளவங்க குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயங்களை, ஹக்கான விஷயங்களை விளங்கிக் கொள்வாங்க. குர்ஆன ஒரு உபநியாசமா எடுத்துக்கொள்வாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபு ஹையான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த இடத்துல இல்ம் என்ற வார்த்தை மா அத்தா இலா மாரிஃபத்தில்லாஹி வ நஜாத்தில் அப்தி மின் சக்திஹி, இல்மண்டா அறிவண்டா அல்லாஹ் விளங்கக்கூடியதான் இல்ம். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடியதான் இல்ம். அதான் குர்ஆன் ஹதீஸுடைய இல்ம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபு ஹையான் ரஹிமஹுல்லாஹ் அவங்க விளக்கம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இல்ம் எங்களுக்கு தேவை, படிக்கணும், மார்க்கத்தை படிக்கணும்,
குர்ஆனை படிக்கணும். இன்று நம் சமூகத்தில் பார்க்கலாம், ஒரு தந்தை வஃபாத்தாகிவிட்டால் ஜனாசா தொழுவிக்க யாரும் இல்லை, குடும்பத்தில் பின்வாங்குறாங்க. ஜனாசாவுடைய கடமையை தெரியாதவர்களாயிருக்கிறாங்க. ஒரு தந்தையுடைய ஜனாசாவை முன்சாஃபில் இருந்து முன்னுக்கு அவரை மையத்தை வச்சு தொழுவிக்கிறது தைரியம் இல்லாதவர்களாயிருக்கிறாங்க. ஜனாசாவுடைய மௌஃபிரத்துக்காக ஓதக்கூடிய துவா பாடம் இல்லை. 4 தக்பீர பின்னாலும் என்னென்ன ஓதணும். கண்ணியமானவர்களே, அது பாடம் இல்லாதவர்களாக நம் சமூகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார். நஷ்டம் கண்ணியமானவர்களே, கை சேதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பணத்தால் எதையும் சாதிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இல்ம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னாசு மாதி, மனிதர்கள் பொக்கிஷங்கள், பூமி கீழாடிக்கூடிய சுரங்கங்கள், பொக்கிஷங்களை போன்றவர்கள். தங்க வெள்ளி சுரங்கங்கள் பூமியை தோண்டி எடுக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு எப்படி பொறுமதி இருக்குதோ அதே போல மனிதர்கள் பொதுமதியானவர்கள், தங்கம் வெள்ளியை போன்றவர்கள், இந்த பொக்கிஷங்களை போன்றவர்கள். எப்ப தெரியுமா? خيارهم في الجاهلية خيارهم في الإسلام. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜாஹிலியா காலத்தில், மடமையுடைய காலத்தில் யாரெல்லாம் சிறந்தவர்களா இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தில் சிறந்தவர்கள். சொன்னாரு, இதா ஃபகுஹு, எப்ப மார்க்கத்தை படிப்பார்களோ, மார்க்கத்தில் விளக்கம் உள்ளவர்களா மாறுவார்களோ, தொழிலே சட்டத்தை விளங்கிக் கொள்வார்களோ, ஜகாத்துடைய சட்டங்களை படிப்பார்களோ, நோம்புடைய சட்ட திட்டங்களை படிப்பார்களோ, மார்க்கத்துடைய அனைத்து கர்மங்களையும் படிப்பார்களோ, விளங்குவார்களோ, இந்த தங்கம் வெள்ளியை விட மனிதர்கள் வேத்துள்ளவர்களா மாறுவார்கள், சிறந்தவர்களா மாறுவார்கள். தங்கம் வெள்ளியை விட பொறுமதி உள்ளவர்களா மாறுவார்கள். எப்ப தெரியுமா? இல்மை படித்தவர்களா இருந்தா, மார்க்கத்தை விளங்கியவர்களா இருந்தா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் உலமாக்கள் கிதாபுல தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், ஒருவர் நிக்கா முடிக்கிறதா இருந்தா நிக்காவுடைய சால சட்டங்களையும் படிக்கும், குடும்ப வாழ்க்கையை படிக்கணும், தலாக்குடைய விஷயங்களை படிக்கணும். கண்ணியமானவர்களே, திருமணம் முடிக்க இருக்கக்கூடிய திருமணத்துடைய அறிவில்லாம திருமணம் முடிக்கிறது கண்ணியமானவர்களே மடத்தனம். உலமாக்கள் சொல்றாங்க, இந்த திருமணம் முடிக்கக்கூடிய இந்த நிக்காவுடைய சால விஷயங்களையும் படிக்கிறது வாஜிப் அல்ல. ஒரு வியாபாரம் செய்கிறார், ஹலால் ஹராம படிக்கணும். வியாபாரத்தில் என்ன முறை கூடாது, எது கூடும் என்று வழங்கின அறிவிருந்தால் தான் ஹராத்தை தவிர்ந்திருப்பார், வட்டியை தவிர்ந்திருப்பார், இல்லை என்றா சம்பாதிப்பார். எங்களை வந்தாலும் பரவாயில்லை, பணம் வந்தா போதும். அது எந்த விதத்தில் வருது, ஹலாலான விதத்தில் வருதா ஹராமான விதத்தில் வருதா பார்க்க மாட்டாங்க. ஏன்? வியாபாரத்துடைய அறிவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஹராம் ஹலால படிக்கணும், வியாபாரத்தை படிக்கணும். ஃபர்லாயின் வாஜிப் உலமாக்கள் தெளிவா சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழக்கூடியவர்கள் தொழிலுடைய சட்ட திட்டங்களை படிப்பது ஃபர்லாயின் வாஜிப். ஜகாத் கொடுக்க இருக்கக்கூடியவர்கள் ஜகாத்துடைய சட்டங்களை படிக்கும். இல்லையானால் அவர் சும்மா கெஸிங் பண்ணி அவரை சொத்திலிருந்து ஜகாத்தை கொடுப்பாரு. ஜகாத் எப்படி நிறைவேறும்? மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு தொகைக்கு, ஒரு அளவிற்கு, அது முழு சொத்தை வச்சு பார்க்கணும். ஜகாத்துடைய சட்டம் விரிவாக சொல்லப்பட்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இந்த சட்டத்தை அவர் படிக்கும் ஃபர்லாயின்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் உலமா வரசத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள், அனந்தரக்காரர்கள். வன்னல் அன்பியா லம் யுவரிசு தீனார வலா திர்ஹமா, நபிமார்கள் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நேரத்தில், வஃபாத்தாகக்கூடிய நேரத்தில் தீனா திர்ஹங்களை, இந்த சொத்து செல்வங்களை, பணங்களை, வாரிசுகளை உம்மத்தை விட்டு செல்லவில்லை. வாரிசு சொத்தா விட்டு சென்றது வைன்னமா வர்ரசோலில், இந்த குர்ஆனுடைய ஹதீஸுடைய அறிவைத்தான் அனந்தர சொத்தாக உம்மத்தில் விட்டுட்டு போனார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபமன் அகதஹு அகத பிஹல்லின் வாஃபிர், சொன்னா யார் அந்த இல்ம் எடுத்துக்கொள்வாரோ அவர் பெரிய ஒரு பங்கு எடுத்துக்கொண்டார், பார்க்கியசாலி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால இந்த வராச சொத்துன்னு சொல்லக்கூடிய இந்த இல்மை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொடுவோக்காய்க்க கூடாது. பொறுப்புதாரிகள் வீட்டில் உள்ள பெண்களை தீன கொண்டு வழி நடத்தும், மார்க்க சட்ட விதிகளை சொல்லிக் கொடுக்கணும். எவ்வளோ காலமா தொழுகிறாங்க, தொழிலை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஏராளமா சொல்லப்பட்டிருக்குது. தொழிலுடைய பரல்கள் என்ன, தொழிலுடைய வாஜிபுகள் என்ன, தொழிலுடைய நிபந்தனைகள் என்ன? கண்ணியமானவர்களே, இதை விளங்காத நிலைமையில, படிக்காத நிலைமையில, அறியாத நிலைமையில இபாதத் செஞ்சா அந்த இபாதத் கபூலியத்தாகா, வெறும் கஷ்டப்பட்டதான் மிச்சம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், தஅல்லமுல் இல்ம, மார்க்கத்துடைய அறிவை கற்றுக்கொள்ளுங்கள். ஃபைன்ன தஅல்லுமு ஹஷ்யா, அந்த இல்மை படிக்கிறதுக்கு, மார்க்க அறிவை படிக்க படிக்க உள்ளத்துல அல்லாஹ்வுடைய அச்சம் வரும், ஹராத்துல பயம் வரும், ஈமான்ல ருசி உண்டாகும், அமல்ல ருசி உண்டாகும், அமல்ல ஆசாரம் வரும். எந்த அறிவுக்கு? மார்க்க அறிவு. மார்க்க அறிவை படிக்க படிக்க உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வரும். வதலபுஹு இபாதத்து, இந்த மார்க்க அறிவை தேடி படிக்கிறதுக்குதே சாதாரண ஒரு விடயம் அல்ல, இபாதத்துன்னு சொன்னாங்க. தொழுகை எப்படி இபாதத்தோ, ஹஜ் எப்படி இபாதத்தோ, நோன்பு எப்படி இபாதத்தோ, இதை போல இல்ம தேடுவது ஒரு இபாதத். முதாக்கரத்து தஸ்பீஹு, அந்த இல்ம 2-3 பேர் இருந்து ஞாபகப்படுத்திக் கொள்றது, ஒரு குரல் சொல்லிக் கொள்றது, முதாக்கர செய்தது தஸ்பீஹ் என்று சொன்னார் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வல் பஹ்ஸு ஜிஹாத், இல்ம பத்தி ஆய்வு செய்வது ஒரு ஜிஹாத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வ தஅலீமுஹு மன் லா யஅலம் ஸதகா, அறியாதவர்களுக்கு அந்த இல்மை கற்றுக் கொடுப்பது சதகாவுடைய நன்மையை தரும் என்பதாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஹத்திஸுங்கள் வர்ரசுல் இல்ம், நபிமார்கள் உலகத்தில் விட்டு சென்ற அனந்தர சொத்து. அது எது தெரியுமா? அல் மக்சூத் பி அல் இல்மு ஷரঈ, அனந்தர சொத்தென்றா மார்க்கத்துடைய, குர்ஆனுடைய, ஹதீஸுடைய அறிவு. இதுதான் அனந்தர சொத்து என்பதாக உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த பெரும் பெரும் இமாமார்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். சுப்ஹான் அல்லாஹ். இமாமுனா நவவி ரஹிமுல்லா உலகத்தில் வாழ்ந்தார்கள். சுமார் 45 வருடங்கள் வாழ்ந்தார்கள். ஆனா அந்த வாழ்ந்த பீரியட்ல எழுதின கிதாபுகள், ஏராளமான கிதாபுகளை கோர்வு செய்தார்கள். அந்த கிதாபுகளை 7 வருஷம் மதரசால போட்டு ஓதி கொடுக்க, சிலபஸ் முடிக்க டைம் இடம் கொடுக்குதில்லை. சுப்ஹானல்லாஹ். அந்த காலத்தில் 45 வருடங்கள் வாழ்ந்தாங்க, ஏராளமான கிதாபுகள் எழுதினாங்க. உம்மத்துக்கு ஒரு சேவையா, ஒரு வராச சொத்தா விட்டு சென்றார்கள். தன்னுடைய வாழ்க்கையை இல்முக்காகவே அர்ப்பணித்தார்கள்.
திருமணம் முடிக்கல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் தஃசீருடைய கலையில தேர்ச்சி பெற்றவர் இமாம். ஏராளமான பெரும் பெரும் கிதாபுகளை எழுதினவர்கள். இல்முக்கென்றே தன்னுடைய வாழ்க்கையை குர்பானி செய்தவர்கள், அர்ப்பணித்தவர்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸுடைய துறையில பெரும் ஒரு மேதை, ஃபிக்ஹுடைய துறையில இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் பெரும் ஒரு மேதை. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹுடைய மதுஹபை கட்டி எழுப்பினவர், பாதுகாத்தவர்கள். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ், இமாம் ராஃபி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கை இல்முக்கென்றே கொடுத்தார்கள். வர்ரசுல் இல்ம், நபிமார்கள் விட்டு சென்ற சொத்து, அனந்தர சொத்து உலகத்தில் இருக்குமேயானால் இதோ குர்ஆன் ஹதீஸுடைய அறிவு. விளங்கினாங்க உலமா, இமாமார்கள் விளங்கினாங்க, நேரத்தை கொடுத்தாங்க. அபூ ஹாத்திம் அர்-ராஸி ரஹிமஹுல்லாஹ் தஃசீருடைய கலையில சிறந்தவர் இமாம். பெரும் பெரும் லஹ்மாக்கள் உள்ள, பெரும் பெரும் முஜல்லத் உள்ள கிதாபுல் எழுதினாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் ஹாக்கிம் அன்-நைசாபூரி பெரும் கிதாபுல் எழுதினாங்க. அப்துல் ஹை அல்-லக்னோவி ரஹிமஹுல்லாஹ் இந்தியாவை சார்ந்தவர்கள், பெரும் கிதாபுல் எழுதினார்கள். அதிகமான கிதாபுல் எழுதினார். இல்மிலே வாழ்க்கை போய்விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கரல் குர்ஆன வஅமில லிமா ஃபீ அல்பஸ வாலிதாஹு தாஜல் யௌமல் கியாமத்தி லஹு அஹ்ஸன மின் லவ்இ ஷம்ஸி ஃபீ புயூத்தி துன்யா லவ் கானத் ஃபீக்கும் ஃபமா ظنكم பில்லதி அமில பிஹாதா ரவாஹு அபூ தாவூத் வ அஹ்மத். முஸ்னத் அஹ்மதுல அபூதாவுல வரக்கூடிய ரிவாயத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் குர்ஆனை ஓதுவார், அந்த குர்ஆன்ல உள்ளதை அமல் செய்வாரோ அவருடைய தந்தைக்கு நாளை மறுமையில் பிரகாசமான ஒரு கிரீடத்தை அல்லாஹ் தலையில் அணிவிப்பான். பிரகாசமான ஒரு கிரீடம் குர்ஆனை ஓதக்கூடிய பிள்ளையுடைய தந்தைக்கு நாளை மறுமையில் பிரகாசமான ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பிரகாசமான கிரீடத்துடைய வெளிச்சம், பிரகாசம் உங்களுடைய வீட்டுக்குள்ள சூரியன் எப்படி இருந்தா பிரகாசமாயிக்குமோ அதை விட பிரகாசமாயிக்கும் என்று சொன்னாங்க. அதை விட பிரகாசம் தான் குர்ஆனை ஓத வைத்த ஒரு பெற்றோருக்கு நாளை மறுமையில் அணிவிக்கக்கூடிய கிரீடம் உலகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை விட பிரகாசம் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் சொல்லிட்டு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை ஓதினவருடைய தந்தைக்கு இப்படி பாக்கியத்தை கொடுக்கிறதா இருந்தா குர்ஆனை ஓதினவருக்கு என்ன பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான், எவ்வளவு வெகுமதிகளை கொடுப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, முஹர்ரம் மாதத்தில் உங்களோட மஹல்லால பாட்டை மதரசா ஒன்று ஆரம்பிக்கிறார். பாட்டை மதரசா இந்த பகுதியில், மருதான பகுதியில் ஒரு பாட்டை ஒரு மதரசா இல்லை. கண்ணியமானவர்களே, பாட்டை ஹிஃபுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பகுதியையும் ஷரியாவுடைய பகுதியையும் ஆரம்பிக்க இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, எங்க குர்ஆன் மதரசாக்கள் உருவாகுதோ இந்த ஏரியாக்கள் அல்லாஹ் பாதுகாப்பான். சோதனைகள் வரக்கூடிய சோதனைகள் காலையிலிருந்து மாலை வரை கால ரசூலுல்லாஹ் காலல்லாஹு தஆலா என்று சொல்லிட்டே இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, நுபுவத்துடைய கல்வி போதிக்கப்படுது, வரக்கூடிய அதாவல் அப்படியே அகற்றப்படுகிறது. உலமாக்கள் கிதாபில் எழுதுறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஏரியா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிக் கொண்டே இருக்கும். ரஹ்மத்துடைய வானவர்கள் இறங்கிக் கொண்டிருப்பார்கள். சோதனையில் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு விடயம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க உதவியா இருக்கோம். கண்ணியமானவர்களே, பொருளாதாரத்தால யாருக்கு உதவி செய்யலுமோ அப்படியானவர்கள் உதவி செய்ய வேண்டும். யாரு சிந்தனை மூலமாக, ஆலோசனை மூலமாக நல்ல ஐடியாக்கள் கொடுக்க
நல்ல திறமசாலிகளா இருக்கக்கூடியவர்கள் நல்ல மசூராக்களை கொடுக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படியெல்லாம் பங்களிப்பு செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் பங்களிப்பு செய்யும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுக்கு மாற்றமான அமைப்பில் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பையும் நலவுக்கு நாம் உதவியாளர்களாயிருப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்க கல்வி கடைசி காலத்தில் இருக்கிறோம், மங்கி கொண்டு போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுர்ஃபவுல் இல்ம் இன்ன மின் அஸ்ஸாத்தி ஸாத்தி ஐ யுர்ஃபவுல் இல்ம். கியாமத்துடைய அடையாளத்தில் நின்னும் ஒரு விடயம் தான் இல்மு உயர்த்தப்படும் என்று சொன்னாங்க. சமூகத்தில் உலமாக்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய இல்ம் உயர்த்தப்படும் என்று சொன்னாங்க. இதே ஹதீஸுக்கு இன்னொரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கமா தெளிவா சொன்னாங்க, உலமாக்களுடைய ரூஹல் உலகத்தில் கைப்பற்றப்படுவதன் மூலமாக, உலமாக்கள் மரணிப்பதன் மூலமாக இந்த குர்ஆன் ஹதீஸுடைய அறிவு வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டுவிடும் என்று சொன்னார். சமீப காலத்தில் எவ்வளோ பெரிய அறிஞர்கள், குர்ஆன் ஹதீஸை விளங்கினவர்கள், அதை போதித்தவர்கள், 25 வருடங்கள் 30 வருடங்கள் 60 வருடங்கள் இல்மு கண்டே தன்னுடைய வாழ்க்கையை போதித்தவர்கள், தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தவர்கள், இந்தியாவோட எத்தனையோ ஜனாதாக்கள், பெரும் பெரும் உலமாக்கள் மரணிக்கிறாங்க. இந்த இல்ம் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தப்படுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இந்த மஹல்லால இப்படியான ஒரு மஜ்லிஸாவை ஆரம்பிக்க மசூரா செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பங்களிப்பை கொடுக்க வேண்டும். எங்களால் எவ்வாறு எப்படியெல்லாம் உதவி செய்ய முடியுமோ நாங்கள் உதவி செய்ய வேண்டும். இது நாங்கள் செய்தது அல்லாஹ்வுடைய தீனுக்கு செய்த உதவி, அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு செய்த உதவி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால மார்க்கத்தை தேடி படிக்கக்கூடிய பெண்களும் தான் ஆண்களும் தான் உருவாகக்கூடிய சூழலை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இல்முல ஹராத்த தெரியாதத்தினால, இல்முல அறிவு இல்லாதத்தினால இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் மாத்தமான முறையில் பாவங்களை செய்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒன்று காரணம் அதை பற்றி அறிவில்லை, மார்க்கத்துடைய அறிவில்லை. இன்னொன்று தெரிஞ்சு கொண்டு வேணும் என்று ஷைத்தானுக்கும் நஃப்சானியத்துக்கும் அடிமைப்பட்டவர்களாக அதை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால இல்மை படிப்போம், இல்முக்கு நேரத்தை கொடுப்போம். வீணா போகிறது, வாழ்க்கை சந்தோஷமாவே. இல்மில்லாத அமல் கபூலியத்தாகாது. எவ்வளவு தொழுகிறோம், தொழுகையுடைய சட்ட திட்டங்கள் தெரியாதவர்களா? கண்ணியமான உலமாக்கள் கிதாபுல் ஃபத்வா எழுதிக்கிறாங்க, தக்பீரை கட்டி ஒருவர் தன்னுடைய மேலில ஏதோ சொரிச்சல் வரக்கூடிய நேரத்தில் இப்படி 3 தடவை சொரிஞ்சால், தொடர்ச்சியா செய்தால் தொழுகை பாத்தில், தொழுகை நிறைவேற மாட்டார். இந்த சட்டம் எங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனை பேர் தக்பீர் கட்டினா சொரிஞ்சு கொண்டே இருக்கிறான். அங்க சொரியுறாங்க, இங்க சொரியுறாங்க. சொரியத்துக்கு மார்க்கம் ஒரு முறையை சொல்லி தந்திக்கு தொழுகை பாத்திலாகாத விதத்தில் உலமாக்கள் அணுகுங்க, சட்ட திட்டங்களை கேளுங்க. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், மார்க்கத்தை விளங்கக்கூடிய பார்க்கத்தை தந்தருள்வாயாக, இல்மை படிக்கக்கூடிய பார்க்கத்தை தந்தருள்வாயாக, அதனுடைய சூழலை தந்தருள்வாயாக. எம்முடைய இபாதத்திலே